Alhamdulillah, Alhamdulillahil Wahidil Qahhar. As-salatu was-salam ala rasulihil mukhtar wa ala alihil athhar wa ashabihil akhyar. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا يعدلوا هو أقرب للتقوى وقال نبينا صلى الله عليه وسلم أنا أولى من وفى بذمته أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள் குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே அவர்கள் வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பும் மரியாதைக்கும் உரியவர்களே, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அன்றைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 282 பேர் மற்றும் குடியரசுத் தலைவர் கையெழுத்து இட்டதற்கு பிறகு 1950 ஜனவரி 26ஆம் தேதி அமலுக்கு நடைமுறைக்கு வந்த நாளே குடியரசு தினமாக இந்தியாவிலே அனுஷ்டிக்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்திய அரசியமைப்பு அந்த சட்டத்தினுடைய அந்த கோப்புகளை தன்னுடைய அழகான எழுத்துகளால் கைகளால் எழுதியவர் பிரேம் பிஹாரி நரைன் என்பவர். ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் கைகளால் அது எழுதப்பட்டது. ஆங்கிலத்தில் 221 பக்கங்களும் ஹிந்தியில 250 பக்கங்களுமாக அது எழுதப்பட்டது. கணியத்திற்குரியவர்களே, 13 கிலோ எடையுள்ள அந்த புத்தகம் 16x22 அங்குலம் அளவுடையது. அதை இன்றும் எழுதப்பட்ட அந்த புத்தகத்தை இன்றும் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு பெட்டியில பாராளுமன்றத்துடைய லைப்ரரியில பாதுகாத்து வருகிறார்கள். அதனுடைய மை 1000 ஆண்டுகள் ஆனாலும் அழியாது என்பதாக கூறப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய குடியரசு தினங்களும் சுதந்திர தினங்களும் சாதாரணமாக வருகிறது, சென்று விடுகிறது என்பதாகத்தான் இருக்கிறது. சட்டமன்றம் நாடாளுமன்றங்களிலே கொடியேற்றப்படுகிறது, பள்ளி கல்லூரிகளிலே கொடியேற்றப்படுகிறது, குண்டு துளைக்காத மேடையிலே வடைகள் சுடப்படுகிறது. அது மட்டுமல்லாது டிவிகளிலே சேனல்களிலே சுதந்திரத்துக்கும் குடியரசிற்கும் சம்பந்தம் இல்லாத நடிகர் நடிகைகளுடைய பேட்டிகள் ஒளிபரப்பப்பட்டு குடியரசு தினங்கள் முடிந்து விடுகிறது. இணையத்திற்குரியவர்களே, குடியரசு என்பது குடிமக்களுக்கான அரசு. பை த பீப்புள் ஃபார் த பீப்புள், குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடிமக்களுக்கான அரசு. கண்ணியத்திற்குரியவர்களே, குடிமக்களுக்கான அரசாக எப்பொழுது ஆகிறதோ அப்பொழுது மக்களுடைய அன்பையும் பாசத்தையும் பெறக்கூடிய ஒரு அரசாக அது மாறிவிடும். குடிமக்களுக்கான அரசாக அது எப்பொழுது இல்லையோ அது மக்களுடைய வெறுப்புக்கும் கோபத்திற்கும் உண்டான அரசாக அது மாறிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக கூறுவார்கள், ஹியாரு அஇம்மத்துக்குமுல்லதீன, மக்களிலேயே தலைவர்களிலேயே ஆட்சியாளர்களிலேயே ஆகச் சிறந்தவர்கள். ஹியாரு அஇம்மத்திக்கும்,
ஆட்சியாளர்களே ஆகச் சிறந்தவர்கள். அவர்களை நீங்கள் நேசிப்பீர்கள், உங்களை அவர்கள் நேசிப்பார்கள். நீங்கள் அவர்களுக்காக துஆ செய்வீர்கள், அவர்கள் உங்களுக்காக துஆ செய்வார்கள். வஷிராரு ஐம்மத்திக்கும், உங்களுடைய ஆட்சியாளர்களே ஆக கெட்டவர்கள், தீயவர்கள், உங்களை அவர்கள் வெறுப்பார்கள், அவர்களை நீங்கள் வெறுப்பீர்கள். உங்களை அவர்கள் சபிப்பார்கள், நீங்கள் அவர்களை சபிப்பீர்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கணியத்திற்குரியவர்களே, சரியான முறையான அரசு என்பது, ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சியாக அது இருக்க வேண்டும். அந்த மக்களுக்கான ஆட்சியாக இருக்கின்ற பொழுது நபிகளார் சொன்னதை போல மக்கள் விரும்புகின்ற ஒரு ஆட்சியாக, ஆட்சியாளராக அவர்கள் இருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மக்கள் விரும்புகின்ற ஆட்சியாளர்களாக அவர்கள் எப்பொழுது மாறுவார்கள் என்றால், மக்கள் விரும்பிய ஆட்சியாளர்களாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களுடைய அந்த ஆட்சி முறையை, வழிமுறையை அப்படியே பின்பற்றினால் மக்கள் விரும்புகின்ற ஆட்சியை கொடுக்க முடியும். கணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் கொண்டு அடுத்து வந்த ஜனாதிபதிகள் 4 பேர்களுடைய ஆட்சியை முழுமையாக ஆட்சியாளர்கள் படிப்பார்களேயானால், தெரிந்து கொள்வார்களேயானால், மக்கள் விரும்புகின்ற முழுமையான சரியான ஒரு ஆட்சியை, குடியரசை அவர்களால் கொடுக்க முடியும். கணியத்திற்குரியவர்களே, அவர்களுடைய ஆட்சியை நாம் பார்க்கின்ற பொழுது சில முக்கியமான தகுதிகள், சில முக்கியமான காரியங்கள் இருந்தால் அது சரியான உண்மையான நபிகளார் சொன்ன மக்கள் விரும்புகின்ற குடியரசாக அது இருக்கும். அதுல முதலாவதாக ஸ்பிரிட் ஆஃப் சர்வீஸ். ஆட்சியாளர்கள் சுயநலம் உள்ளவர்களாக இருக்காமல் பொது நலம் உள்ளவர்களாக, மக்களுக்கு பணி செய்வதன் மீது ஆர்வம் உள்ளவர்களாக, மக்களுக்கு சேவை செய்வதன் மீது ஆர்வம் உள்ளவர்களாக, சேவை உள்ளமுடையவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, சய்யிதுல் கௌமி ஹாதிமுஹும், ஒரு கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவராக இருப்பார், அவர்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் சேவை செய்வதிலே குறியாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், முஸ்லிம்லே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி நபிகளிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு உங்களிடமிருந்து ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கிறது என்று கூறுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா உம்ம ஃபுலான், இன்னாருடைய தாயே, ஐயுஷிகின் ஷிஅத, மதீனாவுடைய எந்த தெருவுக்கு நீ அழைத்தாலும் அந்த தெருவுக்கு நான் வந்து உன்னுடைய இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி வைப்பேன். நபிகளாருடைய வார்த்தை, இன்னாருடைய தாயே, மதீனாவுடைய நீ எங்க தெருவுக்கு, எந்த இடத்திற்கு அழைத்தாலும் நான் அங்கு வந்து உன்னுடைய அந்த தேவையை நான் நிறைவு செய்து தருவேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த நிகழ்விலே மட்டும் நபிகளாருடைய சிம்பிளிசிட்டி, நபிகளாருடைய எளிமை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எளிமை இந்த ஹதீஸின் மூலமாக தெரிகிறது. இரண்டாவது, அக்சஸிபிலிட்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்பொழுது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் அணுகலாம் என்கின்ற விஷயமும் தெரிகிறது. மூன்றாவது, அப்ரோச்சபிலிட்டி. நபிகளாரிடத்திலே எந்த செய்தியையும் கொண்டு போய் செலுத்தலாம், அவர்களிடத்திலே நாம் ஆலோசனை கேட்கலாம், அவர்களிடத்திலே நாம் வேலை வாங்கிக் கொள்ளலாம் என்கின்ற இந்த 3 பெரும் குணங்கள், சிம்பிளிசிட்டி, அக்சஸிபிலிட்டி, அப்ரோச்சபிலிட்டி என்கின்ற இந்த 3 குணங்களும் இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக மட்டும் நமக்கு தெரிய வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்ன செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சமயம் மதீனா முழுவதும் பயம் ஏற்படுகிறது, மக்கள் எல்லாம் பதஷ்டம் அடைகிறார்கள், அவர்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள், யாரோ எதிரிகள் நம்மை தாக்க வருகிறார்கள் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களத்திற்கு இறங்கி வருகிறார்கள். யாரோ தாக்க வந்தார்கள் என்பதற்காக மதீனா மஸ்ஜித் நபவியிலே இருந்து கொண்டு, தன்னுடைய வீட்டிலே இருந்து கொண்டு என்னவென்று போய் பார்த்து வாருங்கள் என்று நபிகளார் அனுப்பவில்லை. நபிகளார் களத்திற்கு வருகிறார்கள், கிரவுண்டுக்கு வருகிறார்கள், இறங்கி வருகிறார்கள்.
வந்தவர்கள் மண்டூப் என்கின்ற அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய குதிரை ஒன்று இருந்தது. அந்த குதிரையை இரவல் வாங்கி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய எல்லை வரை செல்கிறார்கள். சுற்றி பார்க்கிறார்கள், மீண்டும் வருகிறார்கள். நாம் மா வஜதனா அலைஹி ஷைஆ, அங்கு யாரையும் எதையும் நாம் பார்க்கவில்லை. வை வஜதனாஹு பஹ்ரா, இந்த குதிரை கடலை போன்று, கடல் அலையை போன்று மிக வேகமாக ஓடக்கூடியதாக இருந்தது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஆட்சியினுடைய தலைவர், ஒரு ஆட்சியாளர், அவர் சேவை செய்யக்கூடியவராக, சேவை மனப்பான்மை உடையவராக அவர் இருக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுக்கு பிறகு ஆட்சியில் இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாக இருக்கட்டும், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாக இருக்கட்டும், சேவை செய்வதிலே பெரும் பங்கு வகிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு மதீனாவுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டிக்கு சேவை செய்வதற்காக அவர்கள் எப்பொழுதெல்லாம் செல்வார்களோ, பணிவிடை செய்வதற்காக எப்பொழுதெல்லாம் செய்வார்களோ, அங்கு ஏற்கனவே ஒருவர் வந்து பணிவிடை செய்துவிட்டு சென்றிருப்பதை பார்ப்பார்கள். பார்த்துவிட்டு யார் இதை செய்கிறார் என்று ஒரு நாள் ஒளிந்திருந்து பார்த்த பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருந்த சமயத்திலே அவர்கள் வந்து அந்த மூதாட்டிக்கு பணிவிடை செய்துவிட்டு அவர்களுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்துவிட்டு செல்வதை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த வகையிலும் உங்களுடைய நன்மைகளை நான் முந்தவே முடியாது என்று தனக்குள்ளாகவே சொல்லிக் கொண்டதாக நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர், ஒரு ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர் மக்களுக்கு சேவை செய்வதிலே மிக வேகமாக இருக்க வேண்டும். சயீத் இப்னு இர்ஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கண் தெரியாத சஹாபி. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சமயம் ஜும்மாவுடைய தினத்திலே இந்த சயீத் என்ற சஹாபியை காணாமல் அவரை அழைத்து வர சொல்கிறார்கள். அழைத்து வந்ததற்கு பிறகு ஏன் ஜும்மாவுடைய தொழுகைக்கு நீங்கள் வரவில்லை என்று கேட்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஜனாதிபதி, ஒரு ஆட்சியாளர் ஜும்மா தொழுகைக்கு யார் வந்திருக்கிறார், யார் வரவில்லை என்பதை கூட கவனிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கார்கள் என்றால் பொதுமக்களுடைய விஷயத்திலே எவ்வளவு கவனமாக இருந்திருப்பார்கள். அவர் சொன்னார், என்னை அழைத்து வரக்கூடிய நபர் எனக்கு கிடைக்கல என்றாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருக்கென்று பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நபரை நியமித்து, நீ எப்பொழுதும் அவர் கூடவே நீங்கள் இருக்க வேண்டும், அவரை அழைத்து வந்து அழைத்து செல்ல வேண்டும் என்று கூறினார்கள். அதே போன்று ஒரு சமயம் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சபையிலே ஒரு மனிதர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். இடது கையால் சாப்பிட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உடனடியாக, யா அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடியாரே, குல் யமீனக, உன்னுடைய வலது கையால் சாப்பிடு என்றார்கள். அவர் உடனே சொன்னார், அமீருல் மூமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, முஅத்தா போரிலே என்னுடைய வலது கரத்திலே காயம் ஏற்பட்டு விட்டது, அதனால் என்னுடைய வலது கையை என்னால் அசைக்க முடியாது, எனவே இடது கையால் சாப்பிடுகிறேன் என்றார். இதை கேட்ட மாத்திரத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு அழுகை வந்து விடுகிறது. உடனே கேட்டார்கள், மை ஒல்லியுக்க, அப்படியானால் உனக்கு யார் ஒழு செய்து வைக்கிறார்? மை யக்ஸிலு சியாபக, உடைய ஆடையை யார் துவைத்து தருகிறார்? உன்னை யார் குளிப்பாட்டுகிறார்? இப்படியாக வரிசையாக மண் 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 மண், யார் இதெல்லாம் செய்யறா, யார் இதெல்லாம் செய்யறா என்று கேட்டுவிட்டு உடனடியாக ஒரு பணியாளரை நியமித்து அவர்களுக்குண்டான வாகனத்தை நியமித்து அவர்களுக்கான உணவு ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஆட்சியாளர், ஒரு ஜனாதிபதி, ஒரு தலைவர் என்பவர் பணிவிடை செய்யக்கூடியவராக, சேவை செய்யக்கூடியவராக, சேவை மனப்பான்மை உடையவராக, சேவை உள்ளமுடையவராக இருக்க வேண்டும் என்பது முதல் தகுதியாக இருக்கிறது. இரண்டாவதாக சிச்சுவேஷனல் அவேர்னஸ் என்று சொல்லப்படக்கூடிய கள நிலவரங்கள் ஒரு ஜனாதிபதிக்கு கண்டிப்பாக நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். ஏதாவது ஒரு மாளிகையிலே அமர்ந்து கொண்டு, ஏதாவது ஒரு பங்களாவிலே அமர்ந்து கொண்டு கள நிலவரம் தெரியாமல் இருப்பது என்பது அவர் ஆட்சி அமைப்பதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லாதவர். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ஆட்சியிலே இரவு உலா என்று ஒன்று இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இரவு நேரங்களிலே தனியாக மக்களுடைய நிலைகளை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி தெரு தெருவாக மதீனாவுடைய மூலை முடுக்குகளுக்கெல்லாம் செல்வார்கள்.
என்ன காரணம் என்று சொன்னால் சிச்சுவேஷன் அவேர்னஸ், கள நிலவரம் தெரிய வேண்டும். கிரவுண்டுடைய, நிலத்தினுடைய, தளத்தினுடைய, களத்தினுடைய உண்மை நிலை அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயத்தை இன்னொரு நிகழ்வு மிக அற்புதமாக எடுத்து காட்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு வேளையாக சிரியாவுக்கு, ஷாமுக்கு சென்று விட்டு மதீனாவுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். மதீனாவுடைய எல்லை பகுதி, அந்த இடத்திலே வருகின்ற பொழுது கொஞ்ச நேரம் தங்கலாம் என்று தங்குகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள். இப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்ஃபரத, அங்கிருந்து தனியாக பிரிந்தார்கள். லித்தஅரிஃப அஹ்பார ரஅயதி, இந்த வார்த்தை அப்படியே இந்த வரலாறுல வருகிறது. லித்தஅரிஃப அஹ்பார ரஅயதி, பொதுமக்களுடைய அந்த நிலைகளை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி, கிரவுண்ட் சிச்சுவேஷன் அவேர்னஸுக்காக வேண்டி என்பதாகவே தெளிவாகவே வருகிறது. அப்படி பிரிந்து வருகின்ற பொழுது ஒரு மூதாட்டி கிடக்கிறார்கள். உடனே நின்றதற்கு பிறகு அந்த மூதாட்டியத்திலே பேச்சு கொடுக்கிறார்கள். அந்த மூதாட்டி நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் யார் என்று சொல்லாமல், நான் ஒரு வேளையாக சிரியாவுக்கு சென்று விட்டு மதீனாவுக்கு திரும்பி கொண்டிருக்கிறேன் என்றார்கள். இப்ப அந்த மூதாட்டி அடுத்த கேள்வி, மா ஃபஅல உமர், உமர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், சாலிமன், அவர் நல்ல முறையில் இருக்கிறார் என்று. உடனே அந்த மூதாட்டி சொன்னார்கள், அல்லாஹு தஆலா உமருக்கு எந்த கூலியும் கொடுக்காமல் இருப்பானாக. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது. இது ஒரு மோசமான ஒரு துவா. எல்லாரும் அல்லாஹு தஆலா உமக்கு கூலி கொடுப்பானாகன்னு துவா செய்வான். ஜஸாக்கல்லாஹு கைரா, அல்லாஹ் உமக்கு சிறந்த கூலியை கொடுப்பான்னு துவா செய்வான். இந்த அம்மா, இந்த மூதாட்டி, உமருக்கு அல்லாஹ் எந்த விதமான நல்ல கூலியையும் கொடுக்காமல் இருப்பானாகன்னு துவா செஞ்சுச்சு. உமர் ரலியல்லாஹு தூக்கி வாரி போட்டு, ஏன் இப்படி ஒரு துவாவை நீங்கள் அவருக்காக செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்ப அந்த மூதாட்டி சொன்னார்கள், உமர் பொறுப்பேற்றதிலிருந்து உமரிடமிருந்து ஒரு தீனாரோ ஒரு திருகமோ எதுவுமே எனக்கு உதவியாக வந்து சேரவில்லை என்று மூதாட்டி சொன்னார். உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள், அருமையான தாயே, நீங்க மதீனாவுடைய ஆக எல்லையில இருக்கிறீங்க, இந்த இடம் எப்படி உமருக்கு தெரியும்? ஆக எல்லையில ஒரு பாலைவனத்துல வரக்கூடிய வழியில ஒரு கூடாரத்தை அமைத்து நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களே, இது எப்படி உமருக்கு தெரியும் கேட்டான். அதற்கு அந்த அம்மா, அந்த மூதாட்டி சொன்னார்கள், மனிதர்களுக்கு பொறுப்பெடுத்துக் கொண்ட ஒருவர் கிழக்கிலும் மேற்கிலும் எனக்கு தெரியாது என்று எப்படி சொல்லலாம்? லா எதிரி, எனக்கு தெரியாதுன்னு எப்படி சொல்லலாம்? ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் ஒரு பொறுப்பு இல்லையா? எனக்கு கிழக்குல தெரியாது, எனக்கு மேற்குல தெரியாது, இந்த ரெண்டுக்கும் மத்தியில் உள்ளதெல்லாம் எனக்கு தெரியாது என்று ஒரு பொறுப்புதாரி, ஒரு பொறுப்பிலே உள்ளவர், ஆட்சியாளர் எப்படி சொல்லலாம்? அப்படி சொல்லுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலன்றான் அந்த மூதாட்டி. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுகை அதிகமாக தனக்குத்தானே சொல்லி கொண்டார்கள், உமரே, உன்னை விடவும் மிக தெளிவான மக்கள் இங்கிருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த மூதாட்டி இடத்துல, நான் ஒரு 25 திர்ஹம் உங்களுக்கு நான் தருகிறேன், அதற்கு பகரமாக உமர் ஆட்சி ஏற்றதிலிருந்து இதுவரை உங்களுக்கு அநியாயம் செய்து விட்டதாக சொல்கிறீர்கள் இல்லையா, அதை நீங்கள் மன்னித்து இந்த 25 திர்ஹமுக்கு பகரமாக அதை விட்டு கொடுத்து விடுவீர்களான்னு கேட்டான். அந்த மூதாட்டி, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், நீங்க அவருக்காக இவ்வளவு பேசுகிறீர்களே அப்படின்னு பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் அலி ரலியல்லாஹு தஆலா வந்து, யா அமீரல் மூமினீன், ஜனாதிபதியே, அஸ்ஸலாமு அலைக்கும் டாம். இப்ப இந்த அம்மாவுக்கு அப்பதான் விளங்குது, நாம பேசிக்கொண்டிருந்ததே அமீருல் மூமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல தான். இப்ப அவர்களுக்கு பதஷ்டம் ஏற்பட்டுருச்சு, பயம் ஏற்பட்டுருச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே நம்ம தவறா அவங்கள்ட்டே பேசிட்டோமே, எதுவும் செய்து விடுவார்களோ அப்படின்னு பதம் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா, கவலைப்படாதீர்கள், நான் ஒன்றும் சொல்லல. இப்ப எனக்கு என்ன கவலைன்னு சொன்னா, நீங்க கியாமத்து நாளையில அல்லாஹ்விடத்துல என்னை நிறுத்தி உமரிடக்கு எதுவும் செய்யலன்னு அல்லாஹ்ட்ட சொல்லிட்டா, நான் அல்லாஹ்ட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதனால எனக்கு ஒரு தபால் எழுதி தாங்க, ஒரு காகிதத்தில் 25 திர்ஹமுக்கு பகரமாக உமர் எனக்கு இதுவரை செய்த அநியாயத்தை நான் விட்டுவிட்டேன்
நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு தபால் எழுதித்தாங்க என்று தபாலை எழுதி அவன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாட்சியாக கையெழுத்து போட்டு தபாலை வாங்கி கொண்டு 25 திரகத்தை கொடுத்து விட்டு சென்றார்கள் என்பதாக நமக்கு வரலாறு சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கிரவுண்ட் சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷனை தெரிந்து அவேர்னஸ் என்பது ஒரு ஆட்சியாளருக்கு மிக மிக தேவையான ஒன்று என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஈக்குவாலிட்டி, அனைவர்களையும் சமமாக நடத்துவது. அடுத்ததாக பாரபட்சம் பார்க்காமல், இம்பார்ஷியாலிட்டி, எந்த வகையிலும் யாரையும் பாரபட்சம் பார்க்காமல் இருப்பது. இந்திய அமைப்பு, அரசியல் அமைப்பினுடைய ஆர்டிகல் 14 சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய அனைத்து குடிமக்களும் ஈக்குவல் ஃப்ரண்ட் ஆஃப் லா, சட்டத்திற்கு முன்னால் அனைத்து குடிமக்களும் சமம் என்பதாக ஆர்டிகல் 14 சொல்லுகிறது. ஆர்டிகல் 15 ஜாதி மத பால் அடிப்படையில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் பார்க்கக்கூடாது என்று ஆர்டிகல் 15 சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மனிதர்கள் அன்னாசு ஸவாஉன், மனிதர்கள் அத்தனையும் சமமானவர்கள், சீப்புடைய பற்களை போல. சீப்புடைய பல் எப்படி வரிசையாக சமமாக இருக்கிறதோ அதுபோன்று மனிதர்கள் அத்தனை பேர்களும் சமமானவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எந்த தவறு யார் செய்திருந்தாலும் அவர்களை எந்த வகையிலும் பார்ஷியாலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய பாரபட்சம் பார்க்கப்படாது. நமக்கெல்லாம் தெரிந்த செய்திதான், அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஒன்றுதான். ஃபாத்திமா என்கின்ற பெண்மணி திருடி விட்டார்கள். உயர்குலத்தை சார்ந்தவர்கள், மக்சூமி குலத்தை சார்ந்தவர்கள். இப்ப அவர்களுக்காக கையை வெட்டணும், அது சட்டம். சமம், சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், அது யாராக இருந்தாலும் சரி. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் பேசப்படுகிறது, அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பிள்ளையை வச்சே பேச சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் சரிகத் ஃபாத்திமா பின்த் முஹம்மத், முஹம்மதுடைய மகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் லஸரித்து யதஹா, அவருடைய கையில வெட்டிடுவேன். யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு முன் சமம், எந்த வகையிலும் பார்ஷியாலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய பாரபட்சம் பார்க்கப்படாது. இணையத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய ஆட்சியிலே இருக்கக்கூடிய இஸ்லாம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களும் சட்டத்திற்கு முன் சமம்தான். அவர்களை யாராவது அநீதம் செய்து இஸ்லாமியர்கள் வந்தால் அவர்களும் சமம்தான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு திம்மி, இஸ்லாமிய நாட்டுல வரிகட்டி வாழ்கின்றவர் தான் திம்மின்னு சொல்லப்படும். அவருக்கு ஒருவர் அநியாயம் செய்து விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்தார்கள். விதித்துவிட்டு சொன்னார்கள், அன அவுலா மன் வஃபா பிதிம்மதிஹி, அவர்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு நானே முதன்மையான வேண்டாம். அவர் இஸ்லாமிய அல்லாதவராயிற்றே, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவராயிற்றே என்பதெல்லாம் இங்கு பார்க்கப்படாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் அல்லாதோர் அனைவர்களும் சமம் சட்டத்திற்கு முன்னால் என்பதிலே இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் மிக உறுதியாக இருந்தார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகன் முஹம்மது இப்னு அம்ர் இப்னு ஆஸ் எகிப்திலே இருக்கின்ற பொழுது ஒரு கிப்தி, ஒரு இஸ்லாம் அல்லாதவரை ஒரு போட்டியுடைய ஒரு விஷயத்திலே சாட்டையால் அடித்து விடுகிறார். அவர் நேர மதீனாவுக்கு வந்து உமர் ரலியல்லாஹு இடத்திலே புகார் செய்கிறார். அம்ர் இப்னு ஆஸ் என்கின்ற ஆளுனுடைய மகன் என்னை சாட்டையால் எடுத்து விட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரெண்டு பேரையும் வர வச்சாங்க மதீனாவுக்கு. சாட்டையை கொடுத்தாங்க, இந்த முகமதை முதல்ல அடி. அம்ர் இப்னு ஆஸ் ஆளுனுடைய மகன் அடிண்டாங்க, சாட்டையை வச்சு அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அம்ர் இப்னு ஆஸை அடிண்டாங்க. அம்ர் இப்னு ஆஸ் சஹாபி, ஆளுநர், எகிப்துடைய ஆளுநர். கண்ணியத்திற்குரியவர்களே, இவரை வச்சுத்தானே இவரை வச்சு தன்னுடைய தந்தை ஆளுநராக இருக்கிறார் என்பதுதானே உன்னை அடிக்க வந்தார் அப்படின்னு சொல்லி அவரே அடிந்தாங்க. இப்ப அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், என் மகன் உன்னை அடிச்சா, நீ அடிச்சது சரி, என்னை ஏன் அடிக்கிறேன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் இடத்திலே கேட்டார்கள், மக்கள் தாய்மார்கள் அவர்களை சுதந்திரமானவர்களாக பெற்றெடுத்திருக்க நீங்க எப்ப இவங்களெல்லாம் அடிமையாக்குனீங்க என்று கடுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் அவர்களை கடிந்து கொண்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்துல ஜனாதிபதியாக இருந்த பொழுது ஒரு கேடயம் ஒன்று இருந்தது, ஒரு உருக்கு சட்டை ஒன்று இருந்தது. அது ஒரு போருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது காணாம், ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்துருச்சு. இப்ப அது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரு யூதன் சந்தையில் அதை வித்து கொண்டு இருந்தான். நேரம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த யூதனிடத்தில் சென்று, இந்த உருக்கு சட்டை, இந்த கவசம் என்னுடையதுன்னாங்க.
அவன் சொன்னா இது என்னுடையதுன்னா. சரி வா நம்ம நீதிபதிக்கு போம். கண்ணியத்திற்குரியவர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா தான் ஜனாதிபதியே. அலி ரலியல்லாஹு தஆலா தான் நீதிபதியை நியமிச்சது. ஷுரைஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நியமித்திருந்தார்கள். வா நீதிபதிக்கு போம். நீதிபதிட்ட போனாங்க. ஷுரைஹ் நீதிபதி ரெண்டு பேரையும் விசாரிச்சாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, இதுதான் உங்க உருக்கு சட்டைக்கு உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்டாங்க. ஆமா, என்னுடைய மகனும் ஹசனும் என்னுடைய அடிமையும் இதற்கு சாட்சின்னாங்க. உடனே ஷுரைஹ் சொன்னாங்க, மகனுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது, அடிமையுடைய சாட்சியும் ஏற்றுக்கொள்ளப்படாது. வேற ஏதாவது ஆதாரம் இருக்கா? வேற எதுவும் இல்ல. அப்ப இந்த உருக்கு சட்டை அவனுக்கு சொந்தமானது, யாரு வைத்திருக்கிறானோ அவனுக்கு சொந்தமானது. கண்ணியத்திற்குரியவர்களே, என்ன ஒரு அற்புதமான ஒரு காட்சி! இதை பார்த்த உடனே இது முஸ்லீம் ஆயிட்டான். அலி ரலியல்லாஹு தஆலா கரங்களை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுன் சொன்னான். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உருக்கு சட்டையை திரும்ப கொடுக்க போகும்போது, இல்ல நீனே வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரை, இந்திய அரசியல் அமைப்பை பொறுத்தவரையும் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். ஆனால் இன்றைய காலகட்டம் வேறு விதமாக இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்ததாக ஒன்று இருக்கிறது, ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். இந்திய அரசியல் சட்டத்தினுடைய 25வது ஆர்டிக்கல், ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிட்டிசனும், ஒவ்வொரு குடிமகனும் அவன் விரும்பிய மதத்தில் இருந்து கொள்ளலாம், அவன் விரும்பிய மதத்திலே அவன் அமல் செய்து கொள்ளலாம், அவன் வணங்கிக் கொள்ளலாம், அதில் யாரும் குறுக்கிட முடியாது. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று இந்தியாவுடைய நிலை மிக மோசமாக போய் கொண்டிருப்பதை நாம் அறிந்து கொண்டுதான் இருக்கிறோம். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எகிப்தை வெற்றி கொண்ட பொழுது அவங்க சொன்ன முதல் வார்த்தை, இந்த எகிப்திய கிறிஸ்துவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், உங்களுடைய சர்ச்சுகள் ஒரு காலம் இஸ்லாமியர்களால் எந்த விதமான சேதத்திற்கும் ஆளாகாது அப்படின்னு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. மலிக் இப்னு அப்துல் மர்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசர் டமாஸ்கஸ்ல ஒரு பள்ளிவாசலுடைய விரிவாக்கத்திற்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சை வாங்கினா தான் பள்ளிவாசலை விரிவாக்க முடியும். கிறிஸ்டின்களை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை செஞ்சு, இந்த சர்ச்சுடைய அந்த இடத்தை கொஞ்சம் கொடுத்துருங்க, இதுக்கு பதிலாக நாங்கள் இன்னொரு இடம் தர்றோம், இதற்கும் 2 மடங்கு காசு தர்றோம். அவர்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லை. இவர்கள் மலிக் என்ன செய்தார், அவர் ஜனாதிபதிங்கிற அடிப்படையில் அதை அவர்கள் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அதை வாங்கி பள்ளிவாசலை விரிவுபடுத்தி விட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்ச நாள் போனது, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி ஆட்சிக்கு வருகிறார்கள். திமிஷ்கிலே இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் எல்லாம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களிடத்திலே சென்று, உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களே, இது எங்களுடைய இடம், இது மாதிரி வாங்கி சேர்த்துட்டாங்கன்னு சொன்னோன்னே உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் உடனே சட்டம் இயற்றினார்கள். முதல்ல அந்த பள்ளிவாசலுடைய இருக்கக்கூடிய இந்த சர்ச்சை வாங்கி கட்டின இடத்தை முதல்ல இடிச்சிட்டு அந்த சர்ச்சுக்குள்ள இடத்தை முதல்ல அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, அதற்கு பதிலாக நஷ்ட ஈடும் கொடுங்க என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், மத சுதந்திரம் என்பது இந்தியாவிலே சட்டமாக இயற்றப்பட்டிருக்கிறது, நடைமுறைகளில் இல்லை என்பது வருந்த வேண்டிய விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, இறுதியாக ஒரே ஒரு செய்தி, இந்திய அரசியல் சட்டத்தினுடைய 35வது பிரிவு, அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுகின்ற பொழுது உச்ச நீதிமன்றத்திற்கு செல்லலாம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு சட்டம். இந்த சட்டத்தை இயற்றிய அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவார்கள், ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் சட்டத்தினுடைய இதுதான் இதயம்பாங்க. இந்த 35வது பிரிவை எந்த அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் உச்ச நீதிமன்றம் செல்லலாம், எல்லாருக்கும் அதற்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த சட்டம் இருக்கிறது, இதுதான் உயிர், இதுதான் இதயம்பாங்க, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்று அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவிக்கு அருகில அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுடைய மீசாப், அந்த நீர் தாரை, காபாவில் பார்த்திருப்பீர்கள், நீர் தாரை ஒன்று மேல அப்படி இருக்கும், தண்ணீர் ஒழுகக்கூடிய ஒன்று, அது அவங்களுடைய வீட்டிலிருந்து இருக்கக்கூடிய அந்த நீர் தாரையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் மஸ்ஜிது நபவிக்குள்ள விழுந்து கொண்டிருந்தது, தொழுகையாளிக்கு இடையூறாக இருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா ஜனாதிபதிங்கிற அடிப்படையில் அவர்களாக அந்த நீர்த்தாரையை கழட்டிட்டாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா வெளியூர் போயிட்டு வந்து அதை பார்த்தாங்க, நீர்த்தாரை கலண்டிருக்கு. நேர உமர் ரலியல்லாஹு தஆலா அழைத்து கொண்டு ஜட்ஜிட்ட போயிட்டாங்க, நீதிபதிகிட்ட போயிட்டாங்க. நீதிபதி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கரங்களால் மாட்டிய அந்த மீசாபை, அந்த நீர் தாரையை நீங்கள் என்னுடைய அனுமதி இல்லாம கழட்டிட்டீங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நீர் மழை வருது அதனால தண்ணி ஊத்துது அப்படின்னு சொல்ல போகும்போது, இல்லை, இதனுடைய அனுமதியோடு கழட்டப்பட்டிருக்கணும், இப்படி அனுமதி இல்லாமல் கழட்டி விட்டீர்கள் என்று ஜனாதிபதி மீது புகார் கூறினார்கள். உடனே அந்த நீதிபதியாக இருந்த உபய் இப்னு கஅப் அவர்கள்
உமரே நீங்கள் செய்தது தவறு, ஜனாதிபதியாக இருந்தாலும் நீங்கள் செய்தது தவறு. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்பாஸ் அவர்களே நானே வருகிறேன், என்னுடைய தோளில் நீங்க ஏறி அந்த மீசாபை நீங்கள் மீண்டும் மாட்டி விடுங்கள் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அந்த மீசாப் என்ன, என்னுடைய இந்த வீட்டையே நான் பள்ளிக்காக கொடுத்து விடுகிறேன். நான் ஏன் ஜட்ஜிடத்திலே நீதிபதியிடத்திலே சென்றேன் என்றால் மக்களுடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும். தனி மனித உரிமைகள் அது பாதிக்கப்படுகின்ற பொழுது அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அது காக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நான் நீதிமன்றம் சென்றேன் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மேற்குறிப்பிட்ட இந்த தகுதிகள் முறையாக எந்த ஆட்சியாளர்களிடத்திலே இருக்கிறதோ அந்த ஆட்சி சிறந்த குடியரசாக இருக்கும், மக்கள் விரும்புகின்ற குடியரசாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நம்முடைய இந்தியாவுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.